ரொம்ப வந்து இக்னோரன்ஸாக வந்து மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறது, சித்திரவதை செய்து கொண்டு வந்து ஒருத்தனை நிறுத்துகிறாங்க. அவனை வந்து சித்திரவதை செய்திருக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ளுகின்ற வல்லமை என்பது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் இருக்குது. அந்த வல்லமையை தவிர்த்து விட்டு காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்துகிற எல்லாத்தையும் மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான மனித உரிமை மீறலுக்கு இட்டு செல்லும். சாத்தான்குளம் போன்ற சம்பவங்களில் அப்பாவையும் மகனையும் ரொம்ப மோசமாக சித்திரவதை பண்ணி கொண்டு போய் ஒரு நீதிபதி முன்னாடி நிறுத்துகிறாங்க. அது ரொம்ப ஒரு சாதாரண குற்றம், அது ஒரு கடைய சாத்தில் அப்படிங்கிற ஒரு குற்றம். 2014 சுப்ரீம் கோர்ட்டு வந்து நீங்கள் வந்து அருணேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து இந்த மாதிரி குற்றத்திற்கெல்லாம் கைது பண்ணாதீங்க அப்படின்னு அது சொல்லியிருக்கு. ஒரு ஆள் சித்திரவதை பண்ணி வரானா இல்லையானா அவன் நடந்து வர்றதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீதிமன்றத்திட்ட அப்படி ஒரு போக்கு இல்லை என்பது ஒரு வேதனையான உண்மை. பார்த்திங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க, சித்திரவதையை நார்மலைஸ் பண்ணுகின்ற ஒரு நடைமுறை இப்போ இருக்குது. 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 குற்றவாளிகள் கைகால்கள் உடைக்கப்பட்டு தான் வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னால் ரிமாண்ட் பண்ணுவாங்க. நீதிபதிக்கு எந்த கூச்சமும் இல்லாமல், எந்த ஒரு கரிசனமும் இல்லாமல், மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்ற பார்க்கின்ற பக்குவம் இல்லாமல் அவர்களை வந்து நீதிபதி வந்து ரிமாண்ட் செய்கின்ற ஒரு நடைமுறை என்பது இருக்குது. இது ரொம்ப வேதனையான ஒன்று. பல சமயங்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உதாரணமாக ஹைதராபாத்தில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, அந்த மாணவி வந்து அந்த மருத்துவரும் மருத்துவக் கல்லூரி மாணவரும் அவரை வந்து ரேப் அண்ட் மர்டர் நடக்குது. 4 இளைஞர்கள், அதில் நிறைய பேர் 2-3 பசங்க வந்து 18 வயது கீழே உள்ள பசங்க கொண்டு வந்து பிடிச்சி சுட்டு கொன்று வந்து முடிக்கிறாங்க. உடனே ஹைதராபாத்தில் இருக்கிற பொதுமக்கள், ஊடகங்கள் எல்லோரும் அந்த போலீஸ்காரர்களை வந்து வானலாக புகழ்கிறார்கள், சந்தோஷப்படுத்துகிறாங்க. நீதி நினைக்கப்பட்டது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. அதற்கு பின்னால் உச்சநீதிமன்றம் வந்து நீதிபதி சிப்புக்கர் என்று சொல்லுகின்ற ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கமிட்டி ஒன்று போடுது. அந்த கமிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன வருதுன்னா, இந்த 4 பசங்களும் அப்பாவிகள், ஒரு குற்றத்திற்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாதவன் எவனோ செஞ்ச ஒன்றுக்காக இவனை கொண்டு வந்து ஃபேக் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க எங்கேயோ இருந்த பசங்களை அப்படின்னு ஒரு விஷயம் வெளியே வருது. அந்த சமயத்தில் கொண்டாடிய ஊடகங்கள் அந்த கொலையை, இந்த பசங்களுக்கு சம்மந்தமில்லாத பசங்க, அவனுக்கு வந்து ஒரு ஜோர்னல்ஸு, ஒரு அப்பட்டமான படுகொலை இது என்று சொன்ன அப்படின்னா அதை கண்டிக்கின்ற மனநிலை நம்மகிட்ட இல்லை, பொது புத்தியில். நம்ம வந்து குற்றவாளிகளுக்கு ஆதரவான கருத்தாக இதை யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸுக்கு தண்டிக்கின்ற அதிகாரம் கிடையாது, உடலாலும் மனதாலும் ஒருத்தர் தண்டிக்கின்ற அதிகாரம் இல்லை. அது வந்து ரொம்ப பியாண்ட் த லிமிட் போகுது. போலீஸ் செய்த ரேப்புக்கோ, போலீஸ் நடத்திய திருட்டுக்கோ, போலீஸ் நடத்திய வழிப்பறிக்கோ, இந்த மாதிரி போலீஸ்காரர்கள் யாராவது கைகால்கள் உடைக்கப்பட்டு வந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ அவர்களுக்கு ஒரு நியாயம், இவர்களுக்கு ஒரு நியாயம் ஆயிருப்பாங்க. உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லாத வேலையை நீங்கள். 2வது, நீங்கள் காலகாலமாக கைகால்களை உடைச்சிட்ருக்கீங்க, காலகாலமாக என்கவுண்டர் பண்ணுறீங்க. இதே கோயம்புத்தூரில் வந்து ஒரு சிறுமியை வந்து ரேப் பண்ணார்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி என்கவுண்டர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது, 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த சமூகத்தில் ரேப்பே நடந்துடக்கூடாது. 15 ஆண்டுகள் கழித்தும் பல பெண் குழந்தைகள் ரேப் செய்யப்பட்டிருக்க. அப்போ நீங்கள் செய்கின்ற தண்டனைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸுக்கும் சமூகத்தில் நடக்கின்ற குற்றத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கணும். உதாரணமாக இந்த ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொலை பண்ணுற ஒரு சிஸ்டம் என்பது எப்போ அதிகமாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, அந்த போலி மோதலில் கொலை பண்ணுறது இதெல்லாம் எப்போ அதிகமாக நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நக்சல்பாரி ரெவல்யூஷன் என்று சொல்லுகின்ற இந்த ஒரு 1970களின் காலகட்டங்களில் அப்போ வந்தது. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த போது இதெல்லாம் நடைமுறைக்கு வந்தது. நிறைய ராஜன் போன்றவர்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அடித்து கொலை பண்ணி நடந்ததெல்லாம் ராஜன்டா கதை என்பதெல்லாம் ஒரு மலையாளத்தில் சினிமாவெல்லாம் வந்தது. அப்போது எமர்ஜென்சி முடிஞ்சு போச்சு. நக்சல்பாரியினுடைய அந்த பிரச்சனை அப்போவே முடிஞ்சு போச்சு 70லேயே. ஆனால் அதற்கப்புறம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே உள்ளே வந்தது என்பது நடைமுறை இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு. இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒன்று. குற்றம் என்பது ஒரு சமூக நோய். அந்த நோயை வந்து தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சமூக பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கணும், கல்வி தரணும், இந்த சமூகத்தில் இருக்கிற குற்றம் ஏற்படாத சூழலை வந்து நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் வந்து போலீஸ்காரர்கள் வந்து முதல்ல வந்து ரவுடிக்கு துணை போகிற கலாச்சாரத்தை கைவிடணும். எத்தனையோ ரவுடிகள் வந்து போலீஸுடைய துணையோடு ரவுடித்தனம் பண்ணுறான். அவன் ரவுடியாக மாறுறதுக்கு போலீஸ் வந்து அவனை வந்து செய்கிற முதல் குற்றத்தை வந்து அவன் வந்து கண்டும் காணாமல் விடுவது தான் அவன் ரவுடியாக மாறுறது. ரவுடியாக எப்படி மாறுவான்?
இவர் வந்து மக்களை அடித்தா கூட போலீஸ்காரங்க வழக்கு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மக்களுக்கு வருகின்ற பொழுது தானே அவர் ரவுடியாக மாறணும். பொய் வழக்குகளை போடுறத வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். வந்து ஒரு தாட்டி கஞ்சா வச்சுருந்தான் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அவன் மேலே கஞ்சா வழக்கை போட்டுக்கிட்டே இருக்கிறது. பொய் வழக்குகளை போடுறது. ஒரு தாட்டி அவன் ஒருத்தன் வந்து ஒரு திருட்டில் ஈடுபட்டான் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க எங்கெங்கெல்லாம் திருட்டு நடந்ததோ எல்லா கேஸையும் கொண்டு வந்து ஒருத்தன் மேலேயே போடுறது. தொடர்ந்து ஒருத்தன் வந்து குற்றவாளியாக வைத்து கொள்வதற்கான சூழல்களை வந்து அரசாங்கங்களும் சட்டங்களும் அல்லது காவல்துறையும் தொடர்ந்து செய்வது என்பதும் இதற்கான பின்னணியாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சித்திரவதையை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, யாராவது ஒருத்தனுக்கு நடைபெறுகின்ற பொழுது அதை வந்து சமூகம் கொண்டாடும். யாராவது ஒருத்தனை கை கால் உடச்சிட்டிங்கன்னா சரியாக நடக்குது, ஆட்சி சரியாக நடக்குது அப்படின்னு வந்து கொண்டாடும். அது நம்ம அண்டை வீட்டுக்கோ நம்ம தெருவுக்கோ நமக்கு தெரிஞ்சவனுக்கோ வருகின்ற பொழுது தான் அது வந்து ஒரு பாதிப்பாக மோசமாக தெரியும். அப்போது என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் எப்பவுமே நாம் வந்து ஒரு சட்டம் சார்ந்த ஒரு ஜனநாயகம் சார்ந்த மனிதர்களாக நம்ம இருக்கின்ற பொழுது எங்கே நடக்கின்ற ஒரு சித்திரவதையும் நமக்கு அது ஒரு தவறான ஒன்றாக புரிந்து கொள்ள முடியும். அந்த விழிப்புணர்வை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது.